சிவம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் அனைத்துயிரும் சிவம் அன்பே சிவம். இன்று வரை இந்த உலகத்தில் உள்ள உலக உண்மையை இறைவன் உரைப்பதற்கான எனக்கு உரிமை தந்துள்ளார். அதாவது இன்று சைனாவில் பாம்பு பல்லி தேளு இது போன்ற ஜீவன்களை உண்டு வாழ்கிறார்கள். நம்ம இந்தியாவில் அது போன்றவை உண்டு வாழ்வதில்லை, தெய்வமாக கருதி மதிக்கிறார்கள். இதற்கு உள்ள இடைவெளி என்ன காரணம்? இந்த நாகப்பாம்பு நல்ல பாம்பு படம் எடுக்கும், மற்ற பாம்பு படம் எடுக்காது. இந்த படத்துக்கு உள்ள பொருள் என்ன? அந்த நாகப்பாம்பு படம் எடுப்பதை சற்று உற்று கவனித்து பாருங்கள். பெண்ணின் கருவறையும் பாம்பின் படமும் ஒரே நிலையில் இருக்கும். பெண்ணின் கருவறையும் பாம்பின் படமும் ஒரே நிலையில் இருக்கும். அதன் பொருள் என்ன? அதாவது பாம்பு அவ்வப்போது படம் எடுத்தால்தான் பெண்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இயற்கை வழியில் பிரசவமாகும் என்பது இறைவன் வகுப்பு. இதற்கு பொருள் உண்டு. சிவபுராணத்தில் வரும் பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகின்று. அதேபோல் அந்த சிவபுராணம் 95 வரி. இந்த 95 வரியிலும் இந்த உலக நிலை அடங்கியுள்ளது. முற்றும் உணர்ந்துதான் இறைவன் எழுதியுள்ளார். அதனால் அதற்கு தொடர்பு உண்டு. இன்று மக்கள் தொகை காரணமாக அது ஆப்ரேஷன் வழியில் செல்வதற்கு காரணம் அரசியல்வாதிகளே. இவர்கள் பணத்தை, சமுதாயத்தில் நடமாட வேண்டிய பொருள்களை இவர் பதுக்கி கொண்டார்கள். இதனால் மக்கள் தொகை வேகமாக உருவாக நிலை வந்தது. இதனால் மக்கள் தொகைக்கு வேலைக்கு தருவதற்காக மருத்துவத்துறை அதிகரித்தது. பாவத்தின் சம்பளம் தீர்ப்பதற்காகவும் அன்பு வழியில் செல்வதற்காகவும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் இறைவன் செய்த வகுப்பாகும். ஆகையினால் அந்த வழியில் செல்வதற்கு இதுவரை பூமியில் இடைவெளி இருந்தது, இன்னும் இல்லை. சற்று யோசியுங்கள். அதே போன்று அன்று மகாவிஷ்ணு என்ற திருமால் என்ற பெருமாள் என்ற நாராயணன் இவர் எதற்காக பாம்பின் மீது படுத்துள்ளார்? பாம்பு எப்பொழுதும் அவருக்கு ஏன் குடைப்பிடித்துள்ளது? அதன் பொருள் இதுதான். எப்பொழுதும் அந்த பாம்பு படம் எடுப்பதனால்தான் இன்றும் இயற்கை நிதியில் பிரசவமாகிறது. அதனால் மருத்துவம் சற்று குறைவாக இருப்பதனால்தான் பூமியில் பசுமை மரங்களும் பசுமை இடைவெளிகளும் இன்னும் நம்மை காத்து வருகிறது. இதில் இன்னும் பல உண்மைகள் உள்நோக்கமாக உள்ளது. அதனால் இதெல்லாம் அறியாமல் மூட மனிதனன் இந்த மாநில சர்க்கார் மனிதனை மடமையாக்க செல்கிறது. சற்று ஒன்று உண்மையை யோசியுங்கள். மழை வருகிறது, நாமே கண்ணு முன் பார்க்கிறோம். இங்கு வரும் மழை, ஒரு ஊரில் வரும் மழை, பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மழை கிடையாது. அந்த அளவுக்கு இறைவன் செயல்படுகிறான். இதன் நோக்கம் என்ன? எதற்காக மழை அதிகமாக வருகிறது? அதற்கு மோட்டார் எடுத்து எதுக்கு வெளியேற்றுவது நீர்? எதற்கு தேவையில்லாத மக்கள் பாதுகாப்பு என்று தேவையில்லாத மண்டபத்தை கட்டி மக்களை விலைவாசி உயரச் செய்து மக்களை துன்புறுத்துவது? இதெல்லாம் ஏன் வந்தது? காரணம் இந்த அரசியல்வாதிகள் வாழ்வதற்காக, மனிதனை மடமையாக செல்வதற்காக அவர்கள் கிருமை மூளையை பயன்படுத்தி சுயநலவாதியாக செயல்படுகிறார்கள். அவர்கள் நோக்கம் ஆண்டவன் நமக்கு தருகிறான் அன்று. ஆண்டவன் தருவில்லை. ஆண்டவன் எவ்வாறு இதெல்லாம் சட்டத்தில் எழுதியுள்ளானா? சட்டத்தை அம்பேத்கர் எழுதினார். அந்த அம்பேத்கர் சட்டம் இன்று செயல்படுகிறதா? இல்லை. உங்கள் சட்டம் செயல்படுகிறது. அதே போன்றுதான் இது. இறைவன் உன் கனவில் என்று சொல்லவில்லை, உன் நினைவில் உரையவில்லை, உங்கள் மனதில் தோன்றுகிறது. மனதில் தோன்றுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் இப்படி வாழ வேண்டும், நம்ம என்றும் கௌரவமாக வாழ வேண்டும், நாம் உயர்ந்து வாழ வேண்டும், மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்ல வேண்டும் நினைக்கிறீர்கள். அதற்கேற்ற வழி வகிக்கிறான் இறைவன். இறைவனுக்கு அனைவரும் குழந்தைகளே. அதனால் இனி என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பூமியில் இல்லை. சட்டத்தை மாற்றப் போகிறீர்களா? மாற்றி அமைத்து வரப் போகிறீர்களா? அதற்கு தான் ஐநா சபை உண்டு.
அன்று சென்று உலக நாடு அனைவரும் போய் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாடாக திருத்தி வர வேண்டும் என்றால் அந்த நாட்டு பொருள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது, இந்த நாட்டு பொருள் அந்த நாட்டுக்கு போகக்கூடாது. அவ்வாறு வாழ முடியுமா? ஒன்றை தமிழன் தமிழன் என்று மாறத்தட்டி கொண்டு மக்களை மடைமாக்கி வருகிறான் மூடன். தமிழனுக்கு என்ன பொருள்? இந்த உலகத்தில் முதலாக மொழி எழுத்தறித்தவன் இறைவன். முதலாக தோன்றிய மொழி தமிழ் மொழி தான். நான் அதில் மறுக்கவில்லை. ஆனால் அது பொருள் என்ன? அது பொருள் தெரியாமல் எதுவும் தெரியாமல் மக்களை மடைமையாக்கி செல்வதற்கு தமிழ் என்று முன்னணி வைத்துள்ளது. தமிழ் என்றால் என்ன? உலகம் பூரா தமிழ் உள்ளது. உலகம் பூரா தமிழ் மக்கள் உள்ளார்கள். எவ்வாறு சென்றார்கள்? நம்ம நாட்டில் பிறந்த புத்தர் எதற்காக அவர் ஜப்பான் சென்று அமர்ந்தார்? இதன் பொருள் என்ன? சற்று யோசிக்க வேண்டும். எதையும் யோசிக்காமல் அந்த அரசனை நம்பினால் இனி உங்களுடைய வாழ்வு மிக கொடுமையாக வரும், கடுமையாக வரும். இன்று பார்த்து வருகிறீர்களா? ஒரு நாட்டுக்கு நாட்டு போர். இதில் மக்களுடைய நிலை என்ன? இந்த செயற்கை முறையில் கொடூரமாக மக்கள் மடிவதால் அவருடைய ஆத்மா மிக வேகமாக அலைப்பாயும் போது இன்னும் மனிதரிடத்தில் அது சென்று பல வழிகளில் மனிதனை துன்புறுத்தும். இது தேவையா இல்லையா என்று யோசியுங்கள். இதற்கு ஒரே வழி, ஓட்டு என்பது இருக்கக்கூடாது. அரசன் இருக்கலாம், அவனுக்கும் குடும்பம் உள்ளது. ஆனால் ஓட்டு அறியாது ரத்து செய்ய வேண்டும். அப்போதுதான் இது விடிகால பெருக்கும் என்கிறார் இறைவன். ஓட்டு என்பது இருக்கக்கூடாது. இதனால் மக்கள் வரி பணமெல்லாம் ஓட்டு கருவிகளை கொண்டு வந்து மக்களுக்கு இன்னும் வேறும் விலைவாசி உயர்த்தி அந்த கட்சி மூலமாக மக்களை தூண்டவிட்டு பஸ் எரிப்பது, மற்ற மக்கள் பொதுநல சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்துவது. இதனால் உழைக்கும் மக்களுடைய வரி பணத்தை அதற்கு சரி செய்ய ஈடுகட்டுவது, காலங்காலமாக உழைக்கும் மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது போன்ற நிலையெல்லாம் இனி வரக்கூடாது. காரணம், அதற்கு அன்பே தெய்வம். அதுக்கு பொருள் அன்பாக இயங்க வேண்டும் இனிமையாவது. அப்போதுதான் இந்த பூமி மண் மாறும். இந்த அரசியல்வாதிகளும் அன்று அசுரனும் போன்றவர்கள் இவர்கள் மண்ணில் மறைந்தாலும் இவர்களுடைய தீய எண்ணம் மண்ணில் மறைவதில்லை. காரணம், அவர்கள் உடல் மண்ணில் மறைந்தாலும் அந்த மண்ணில் இருந்து உருவாகும் ஒவ்வொரு செடி கொடி மரம் நீரிலும் கலந்து, மழை நீரிலும் கலந்து, கடலில் உப்பிலும் கலந்து இன்று மேலும் மனிதனை துன்புறுத்துமே தவிர மாறுவதற்கு வாய்ப்பில்லை இறைவன் வகுப்பு. அதனால் சற்று யோசித்து செயல்படுங்கள் மக்களே. அரசு துறையை நம்பாதீர்கள், ஆண்டவனை நம்புங்கள். உங்களுக்கு படியளப்பது ஆண்டவன் தான், அரசன் அல்ல. அரசன் உங்கள் உழைப்பில் வாழ்கிறான். சற்று யோசித்து செயல்படுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.